நமஸ்காரம் செல்லுங்களா. ஹரி ஓம். நமஸ்காரம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு புது ஸ்லோகா பார்க்குறோம். சொல்லியிருந்தேன் இல்லையா போன வாரம். இன்றைக்கி மகாலட்சுமியுடைய இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். முதல்ல நம்ம அம்பாளை மகாலட்சுமி தாயாரை வணங்குவோம். மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கு என்ன தருவாங்க? நம்ம வணங்கிய பிறகு நம்மளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல எண்ணங்களையும் தருகிறாள். நல்ல ஞானத்தையும் நல்ல எண்ணங்களையும் தந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்மளால் நல்ல முடிவுகளை நல்ல டிசிஷனை எடுக்க முடியும். அம்பாள் ஒவ்வொரு உயிரினத்திலும், அதாவது எல்லா உயிரினங்களிலும் குடியிருக்கிறாள், வாழ்கிறாள். எல்லா உயிரினங்கள்னால் எது? நம்ம மனிதர்கள் மட்டும் அல்ல, மிருகங்கள், செடி கொடி எல்லா விதமான லிவிங் பீயிங்ஸ்லையும் அம்பாள் வாழ்கிறாள். நம்ம எல்லாரும் நல்ல செயலை செய்ய அவள் நம்மளுக்கு எப்போதும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறாள். நம்ம இப்போ என்ன செய்யலாம்? தினந்தோறும் நாம் அம்பாளை வணங்க வேண்டும், பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும், எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். சரியா? ஒவ்வொரு செயலும் செயல்படும் முன் நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த செயலை நாம் நிறைவேற்ற வேண்டும். அம்பாள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஞானத்தை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்த வேண்டும். இதிலேருந்து நம்ம எல்லாரும் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நல்ல எண்ணங்கள், அன்பான வார்த்தைகள் மற்றும் உதவும் செயல்கள் ஆகியவை அனைத்தும் அம்பாள் நம்மளுக்கு வழங்கிய பரிசாகும். இப்போ அம்பாளுக்கான ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். யா தேவி या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவக்கிரகத்தை பற்றி. நவக்கிரகம்னா என்ன? 9 பிளானட்ஸ். நவக்கிரகம் நீங்கள் எல்லோரும் எல்லா கோயில்கள்லேயும் பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கும்போது அப்படி பார்த்துருக்காட்டி நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது பாருங்கள். நீங்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு கடைசியாக நீங்கள் நவக்கிரகம், அதாவது அந்த இடத்துல 9 பிளானட்ஸ், அதாவது 9 தெய்வங்கள் இருக்கும். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 3 rows 3x3 3 இருக்கும். எல்லாம் வேறு வேறு டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கு பேர் நவக்கிரகம். நவங்கிறது 9, கிரகங்கிறது பிளானட்ஸ். ஸோ நவக்கிரகம். அதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் பார்க்கலையோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது கரெக்டாக பாருங்கள். அதில் மேலே ஒவ்வொரு கிரகத்துடைய பேரும் மேலே போட்டிருப்பாங்க. அதில் நவக்கிரகத்தில் யார் யார் இருக்கா, அவங்க பேரெல்லாம் என்னங்கிறது முதல்ல நம்ம இப்போ பார்க்கலாமா? முதல்ல சூரிய பகவான் இருப்பார். சூரிய பகவான் என்ன செய்வார்? இந்த உலகத்துக்கே அவ்வளோ ஒளி, இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா இந்த உலகம், அது எல்லாம் யாருனால? சூரிய பகவானால். அதுக்காக ஒளியை யார் கொடுக்குறா? சூரிய பகவான். ஸோ முதல்ல சூரிய பகவான். அவரை பார்த்திங்கன்னா சென்டரில் இருப்பார். சென்டரில் இருக்கிறது சூரிய பகவான். அதுக்கப்புறம் ரெண்டாவது சந்திர பகவான். சந்திர பகவான்னா யார்? சூரியன்னா சன், சந்திரன்னா
மூன். மூனை நம்ம எப்போ பார்ப்போம்? நைட் டைமில் தானே பார்ப்போம். ஸோ நைட்டில் வந்து மூனை பார்ப்போம். ரெண்டாவது அந்த நவகிரகத்தில் இருக்க ரெண்டாவது தெய்வத்து பேர் சந்திர பகவான். மூணாவது வந்து யார்? செவ்வாய் பகவான், அதாவது மங்களம். மூணாவது பகவான் செவ்வாய் பகவான். இங்கிலீஷில் நம்ம வந்து அது மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இனி அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது நாலாவது, ஃபோர்த்து ஒன் யார் இருக்கா? ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது தான் புத பகவான். புத பகவான் வந்து என்ன செய்வார்? நம்மளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை அருள்வார். அது வந்து மர்க்யூரி. அந்த பகவான் பெயர் வந்து புத பகவான் மர்க்யூரி. ஓகேவா? அடுத்து அஞ்சாவது ஜூபிட்டர். ஜூபிட்டர் வந்து யார்? குரு பகவான். குரு பகவானும் நம்மளுடைய புத்தி கூர்மையை, கல்வி அறிவை எல்லாம் நம்மளுக்கு வழங்கக்கூடியவர் தான். அது வந்து குரு பகவான். ஐந்தாவது பகவான். ஆறாவது யாருக்காச்சும் தெரியுமா? சொல்கிறீங்களா? சுக்கிர பகவான். தேர்ஸ்டேக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஃப்ரைடே வந்து சுக்கிர பகவான். அது வந்து இங்கிலீஷில் வீனஸ். ஏழாவது பகவான் தான் சனி பகவான். நீங்கள் அங்கே நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் பாருங்கள். சனி பகவானை நம்ம சனிக்கிழமைகளில் சாட்டர்டேஸ் நம்ம வந்து வணங்குவோம். அது வந்து சேட்டர்ன். எட்டாவது வந்து ராகு பகவான். ஒம்பதாவது கேது பகவான். ஸோ நம்ம இப்போ வந்து 9 நவகிரகங்கள், 9 பிளானட்ஸ் பார்த்தாச்சு. இந்த 9 பிளானட்ஸ் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். சண்டே நம்ம யாரை வணங்குவோம்? சூரிய பகவான். சண்டே சூரிய பகவான். மண்டே சந்திர பகவான். டியூஸ்டே மங்களம், அதாவது மார்ஸ். வெனஸ்டே புத பகவான் மர்க்யூரி. தேர்ஸ்டே குரு பகவான் ப்ரஹஸ்பதி, அதாவது ஜூபிட்டர். ஃப்ரைடே சுக்கிர பகவான், அதாவது வீனஸ். சாட்டர்டே சனி பகவான் சேட்டன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக 2 பகவான் இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா ராகு, அப்புறம் வந்து கேது. ஆல்டுகெதர் 7 + 2 9 ஆயிடுச்சு. ஸோ 9 நவகிரகங்கள், 9 கிரகங்கள். அதுக்கு பேர் வந்து நான் எல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லிவிட்டேன். இன்னி இதை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுனால அடுத்த தடவை நீங்கள் வந்து கோயில்களுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து நீங்கள் இந்த நவகிரகத்தை போய் பார்த்து வணங்கிட்டு, அங்கே சில கோயில்களில் மேலே எழுதியிருப்பாங்க என்னென்ன பகவான், எந்த பகவான் எந்த இடத்துல இருக்காங்கன்னு. நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? சூரியனை போல பிரகாசமாக இருக்க வேண்டும். ஷுட் பி வெரி பிரைட்ஃபுல். அடுத்து சந்திரனை போல அமைதியாக இருக்க வேண்டும். ஸ்டே காம். புதனை போல ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது லேர்ன் வைஸ்லி லைக் புத பகவான். நாலாவது குரு பகவான் போல் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ் லைக் குரு பகவான். ஓகேவா? அடுத்து சனி பகவான். சனி பகவான் என்ன? சனி பகவான் போல வலுவாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும். பி ஸ்ட்ராங் அண்ட் டிசிப்ளின் லைக் சனி பகவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும், அதாவது எல்லா விதமான நேரங்களிலும் நீங்கள் சரியான பாதையை பின்பற்ற வேண்டும். நவகிரகங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அருளட்டும். இனி நவகிரகத்துக்கான ஸ்லோகாவை நம்ம வந்து பார்க்கலாம். நமஸ் நமஸ் சூர்யாய சூர்யாய சந்திராய சந்திராய மங்களாய மங்களாய புதாய ச புதாய ச குரு சுக்ர शनिभ्यश्च शनिभ्यश्च राहवे केतवे नमः नमः.
நமः சூர்யாய சந்திராய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமः. நமः சூர்யாய சந்திராய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமः. இன்றைக்கி நம்ம 2 ஸ்லோகா பார்த்தாச்சு. இனி ஒரு புது ஸ்லோகாவில் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். நமஸ்காரம். ஹரி ஓம்.